So welcome back to Karthik's Gram. Yet another beautiful game of cricket. Mukul Chowdhury தனியால மேட்சை முடிச்சு கொடுத்திருக்காரு ஸ்ரீதர் சார். How was that possible? சுனில் நரேன் அப்படி ஒரு பிரில்லியன்ட் ஸ்பெல் போடுறாரு. 16th ஓவர் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் 4 ஓவர்ஸ்ல the game completely changed. Credits to Mukul Chowdhury for sure. ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணிருங்க ஸ்ரீதர் சார். வாட் வென்ட் ராங் ஃபார் கேகேஆர்? கையில இருக்கிற கேமை விட்டாங்களா? ப்ளீஸ். இல்ல சி எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் ஐபிஎல். இட் ஆல்வேஸ் த்ரோ அப் ஒரு லாட் ஆஃப் நியூ ஃபேஸஸ் ஒரு ஹங்க்ரி டு ஷோகேஸ் தர் டேலண்ட். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒன்லி ஃபியூ கெட் சான்சஸ் ஆல்சோ தே கேன் ஆல்சோ ஷோகேஸ் தர் டேலண்ட். இந்தியா டேலண்ட் நீ பார்த்து வச்சுக்க கிரிக்கெட்ல பயங்கரமா இருக்கும். அவரோட இது படிச்சு பாருங்க, ஜேர்னியை செமையா இருக்கு. ஆக்சுவலி ஹங்க்ரி டு டூ லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் த வே ஹி வாஸ் எக்ஸிபிட்டிங் எவ்வளவு கான்ஃபிடன்ட் பாருங்க. அவர் 4 பால் இருக்கு எழுத அடிக்கணும்னா 1 பால் அப்படிதான் அடிச்சுடுவேன்றாரு அவரு. ஸோ இது த கான்ஃபிடன்ஸ் லெவல் ஃபார் த யங்ஸ்டர் அட் தட் லெவல். எவ்வளவு சிங்கிள்ஸ் ஹி ரெஃப்யூஸ்ட் பாத்தீங்களா? ஹி இஸ் வெரி வெரி கிளியர். 5 6 அடிச்சிருவேன் அப்படிதானே. And he did it. இதுதான் பியூட்டி. So that means how much of confidence he is having in his ability. We have to really give it to him. Of course, KKR was totally, unlucky, I would say. They never thought a person like Mukul Chowdhury will, basically hit like this. That too, in the back end of their innings. Lot of things went perfectly for them, except for the fact that Mukul Chowdhury was somebody who they never thought. And இந்த மாதிரி ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் அடிப்பாருங்கிறது நம்ம யாருமே நினைக்கல. ஆக்சுவலி ஈவன் எல்எஸ்ஜி வுட் நாட் ஹவ் எக்ஸ்பெக்டட் இந்த மாதிரி ஒரு அடிப்பாரு அப்படின்னு. அது மேட்ச்ல மேபி நெட்ஸ்ல அடிச்சிருக்கலாம், அதனால கொடுத்துருக்காங்க சான்ஸ். பட் மேட்ச்ல அடிக்கிறதுங்கிறது இட்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட் இல்லையா? அது ஒரு இது. பட் லாட் ஆஃப் திங்ஸ் வென்ட் வெரி வெல் ஃபார் போத் த டீம்ஸ். In the end, Mukul Chowdhury was the big difference. And he made the difference. That's all I can say. See, first of all KKR நம்ம அவங்க அப்ரோச்லே கொஞ்சம் உதவாங்கனாங்கன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவங்களோட 4 விக்கெட் தான் விட்டுருக்காங்க. 4 விக்கெட்டை விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஓவர் உங்களால when you can't அந்த ஒரு 200 இந்த மேஜிக் நம்பர் 200 ரீச் பண்ண முடியலங்கிறதே ஒரு பேத்தரிக்கான விஷயம். எனக்கு கேமரன் கிரீனோட டாட் பால் கன்சம்ஷன் ரொம்ப ஒரு மாதிரி ஒரிசமா இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஓகே, ரோமன் பாவல் ஒரு 170 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சாரு நீட்டா. அந்த ஒரு 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 ரஹானே கொடுத்த மொமெண்டத்தையோ ஒரு அங்கிரி ரகுஞ்சி கொடுத்த மொமெண்டத்தையோ கரெக்டா கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போனாரு. பட் கேமரன் கிரீனோட அந்த டாட் பால் பர்சன்டேஜ் நடுவில் இருந்த அந்த ஒரு 7 பாலுக்கு 4 ரன் அந்த ஒரு இன்னிங்ஸ், இன்னொருத்தரோட இன்னிங்ஸ், இது எல்லாம் தான் கேகேஆர் கொஞ்சம் புல் பேக் பண்ணுதுன்னு சொல்லலாம். பியூட்டிஃபுல்லா அவங்க ஸ்பின்னர்ஸ் 2 பேருமே, திக்வேஷ் ரதீத் அண்ட் நம்ம ஊர் பையன் மணிமாறன் சித்தார்த் சைடு 2 பேருமே நான் நேற்று அப்பர் ஹேண்ட் கொடுத்தேன். 2 பேருமே இன்னைக்கு கொஞ்சம் வேலையை காட்டுவாங்கன்னு சொன்னேன். நீட்டா வேலையை காமிச்சிட்டாங்க. நான் கம் டு எல்எஸ்ஜி ஸ்மித்தியன் ஸ்டைல் ஹூ வுட் ஹவ் தாட் முகமது ஷாமிக்கு அப்புறம் ஹூ வுட் ஹவ் தாட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துருச்சு. முகமது ஷாமி தான் லாஸ்ட் ரெகனைஸ் பேட்ஸ்மேன். எனக்கு ஒரு முகுல் சௌத்ரியை பத்தி அதுக்கப்புறம் தான் அந்த உன் பேரை கேட்டாலே எல்லாம் இப்போ எப்பா ஷமி அட்லீஸ்ட் யூ கேன் ஸ்விங் த பால். உனக்கு நான் என்ன இடத்துல ஓகே ஒரு 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 பயங்கரமான தோல்வியில ஒரு இந்த மாதிரி தோல்வி. ஏன்னா பதோனி சூப்பரா இன்னிங்ஸ் ஆடினாரு. அவர் கூட யாருமே சப்போர்ட்டிங் ரோல் ஆடவே இல்லை. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 41க்கு 0 லாஸ். அங்கிருந்து தே லாஸ்ட் இட். டப்பு விட்டு போயிட்டு வந்தாங்க. ஒருத்தர் பேரை நீ ஒரு நைட்டு ஃபுல்லா எல்லா கிரிக்கெட்டர்ஸ் ரிசர்ச் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா முகுல் சௌத்ரி, அவரோட ஊர் ஜுன்ஜுனான்னு சொல்றாங்க. அந்த பேர்ல ஒரு பிளேயர் ஆடி இருக்காரு, ஜுன்ஜுன்வாலான்னு ஒருத்தர் ஆடி இருக்கிறாரு. ராஜஸ்தான் ஆடி இருக்காரு, அபிஷேக் ஜுன்வா ஆடி இருக்கிறாரு. அண்ட் இவருக்கு ஆக்ஷன்ல 2 டீம் பயங்கரமா பிட் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மும்பை, செகண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். 2 பேரும் ஹெவியா பிட் பண்ண போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் உள்ள போய்வாங்கன்னு நினைக்கும் போது அங்கிருந்து துண்டை போட்டு எல்எஸ்ஜி தூக்கி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவரோட ஸ்மாட்ல இவரோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 58 ஸ்ட்ரைக் ரேட் 200 அடிச்சிருக்கிறாரு. 58 லாஸ்ட் கண்ட்ரோல் ஸ்மாட்ல 58 ஸ்ட்ரைக் ரேட். ஐ மீன் ஆவரேஜ் 200 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட்டு. மனுஷனுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் 6 மட்டும் தான். டிஃபென்ஸ் சீக்கா சொல்லுவாரு, சும்மா டுக்குலாம் கிடையாது பாங்கிற மாதிரி அடிச்சா அந்த மாதிரி பட்டாசு மாதிரி தான் அடிச்சிருக்கிறாரு. வெரி இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட் ஓகே வைடி ஆக்கர்
அட்டன் பண்ண போறாங்கன்னு தெரியும். 2 பால் மிஸ் ஆச்சு. 2 பால் மிஸ் ஆச்சு. அவர் வந்து ஏபிடி வில்லியர்ஸ் ஷாட் ஆட பார்த்தாரு, ஸ்கூப் ஆட பார்த்தாரு வந்துச்சு. அதுக்கப்புறம் யாரோ சொன்னாங்க போல இருக்கு, உனக்கு தெரிஞ்ச ஷாட் உன் ஸ்ட்ரென்த்துக்கு நீ ஆடு. அழகா முட்டி அழகா உட்கார்ந்துரு, தூக்கி ஓவர் த கவர்ஸ் அடிச்சாரு ஒரு 6. எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி ஒரு மேட்ச்ல வந்து கேகேஆர்ல போலிங் கோச்சா இருக்கிற டுவேன் பிராவோ அடிச்சிருப்பாரு. வழுக்கிட்டே வந்து 6 ஒரு மாதிரி பறந்துருக்கும். அது இங்கேயா சேப்பாக்கலையான்னு தெரியல. இதே மாதிரி ஒரு மேட்ச் இங்கே ஒரு மேட்ச் ஸ்ட்ரைட்டா தூக்கி 6 அடிப்பாரு. டுவர்ட்ஸ் போலர் சைட் மேல ரஜத் பாட்டியா ஓர தூக்கி அடிப்பாரு. இன்னொரு எல்லாம் இப்படி படுத்துக்கிட்டே இந்த பனானா ஸ்வைப் தூக்கி அடிப்பாரு. அந்த ஷாட்டை சற்றும் அந்த ரீக்ரியேட் பண்ண மாதிரி வந்து நல்லா ஹோல்ட் யோர் போஸ்ட் மேன் அப்படிங்கிற மாதிரி தூக்கி ஒரு அடிச்ச 6லாம் கண்ணில் ஒத்திக்கலாம். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும்ல உங்களுக்கு வந்து அந்த மொமெண்ட்ல வந்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும்ல. அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு முகுல் சௌத்ரி. மேபி வி சி அ லாட் ஆஃப் ஹிம். நிறைய ஒரு கமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு கார்த்தி. இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணல, சீசன்டு பிளேயர்ஸே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கமெண்ட்ரிலாம் வந்து பத்ரிலாம் வந்து பயங்கரமா பேச ஆரம்பிச்சாரு. யங்ஸ்டர்ஸ் லோக்கல் மேட்ச்ல அடிக்கிற மாதிரி ஐபிஎல்ல கிடையாது. அவர் ஆடுற 2வது டே நைட் கேமா இது. முகுல் சௌத்ரி ஆடுற 2வது டே நைட் கேம். 2வது டே நைட் கேம்ல ஒருத்தர் ப்ரூவ் பண்ணி காட்டுறானா, சான்ஸ் கொடுத்தாதான் சார் நடக்கும். சும்மா வந்து எல்லாருமே வந்து சான்ஸ் கிடைச்சோடனே டப்புன்னு கிராப் பண்ணி எடுத்துக்க மாட்டாங்க. கிவ் தம் சான்ஸ், கிவ் தம் த லாங் ரோ. நீங்க பெரிய ஆளா சொல்லிட்டு இருக்கிற எல்லா பிளேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து 1 மேட்ச் 1 சீசன் 1 இருந்தவங்க தான். ஸோ அந்த சொன்ன அந்த பத்ரி கமெண்ட்ஸ்க்கு ஐம் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் இட். இந்த மாதிரி டேலண்ட்டை கொண்டு வர்றது தான் வந்து ஐபிஎல். இதே மாதிரி தான் ஒரு ரிஷப் பண்ட் வந்தார், இஷான் கிஷான் வந்தார். இப்போ அடுத்த ஜெனரேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மேபி திஸ் வில் இன்க்ரீஸ் த டேலண்ட் பூல் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். கார்த்தி சூப்பர் கேம். அதாவது கேகேஆர் கிட்ட இந்த கேமை அந்த ராபரி பண்ணி டேக்காய்ட் பண்ணி எடுத்துவாங்க, ஹைஸ்ட் பண்ணி எடுப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி ஹைஸ்ட் பண்ணியிருக்காங்க. சார் வெரி டிசப்பாயிண்டிங் ஃப்ரம் கொல்கட்டால சார். 4 கேம்ஸ், அதுவும் ஒரு மேட்ச் மழையில போயிருச்சு, 3 லாசஸ். Do you think they can still come back from here? My first question. And LSGல still அந்த ஒரு மிடில் ஆர்டர் கன்சர்ன் இருக்கா சார்? Will they ஏன்னா பேட்டர்ஸ் ஆர் பிளேயிங் பேட்டிங், பவுலர்ஸ் ஆர் டூயிங் பவுலிங். They don't have all roundersங்கிறது நம்ம ஆல்ரெடி பேசணும். ஸோ அது வந்து இன்னைக்கு மேட்ச்லயுமே வந்து இட் வாஸ் அ கன்சர்ன் தான். எஸ், முகுல் சௌத்ரி காப்பாத்திட்டாரு, பட் ஸ்டில் ஐ திங்க் கோயிங் ஃபார்வர்ட் LSG ஹேஸ் டு லுக் இன்டு திஸ் நான் நினைக்கிறேன் சார். எல்லா மேட்ச்மே இந்த மாதிரி somebody cannot hit like that. ஒன்று. செகண்ட் திங், இந்த மாதிரி நல்ல போலிங் சைடு இருந்தாலும் சரி, யாருக்கு நல்லா போட்டாங்கனாக்கா பாம்பே மாதிரிலாம் அடிக்க முடியாது. பும்ராவெல்லாம் அந்த ஷாட் மேபி வில் ஸ்கோர், பட் மும்பை வில் வின் பை 5 or 10 runs. ஸோ தே வில் நோ ஹவு டு டிஃபெண்ட். வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இது இவங்களோட பேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா ஷாமி ஹிட்டர் வரையும் இருக்கு. உங்களுக்கு ஷாமி ஹிட்டர்லாம் நீங்க நினைச்சிருந்தாக்கா அந்த டீமோட பேட்டிங் லைன் இமேஜின். ஸோ பயங்கர கன்சர்ன் தான் இது ஆக்சுவலி அவங்களுக்கு. பட் தே டேக் திஸ் சான்சஸ். போலிங் பயங்கர ஹெவியா இருக்கு, பட் இந்த பேட்டிங் வந்து டாப் 3 or top 4 அடிச்சாதான் உண்டு. அடிக்கலைனாக்கா அவங்க சுத்தமா அப்படியே அங்கேயே வாஷ் அவுட் தான். தட் இஸ் a big concern. How they are going to tackle that concern, they only know. ஏன்னா ஆக்ஷன்லேயே விட்டாங்கல்ல. ஸோ உங்களுக்கு வந்து டீம்ல யாரும் இல்லை எடுக்கிறதுக்கு பேட்ஸ்மேனா, ஆல்ரவுண்டரும் இல்லை. ஸோ இதுதான் அவங்களோட பிக் பிரச்சனை என்னை பொறுத்த வரைக்கும். போலிங் கன்னா இருக்கு அவங்களுக்கு, போலிங் பேக்கப் நல்லா இருக்கு. Adding to your to answer your question, KKR, it's very difficult for them because KKR ப்ராப்ளம் என்னன்னாக்கா, இந்த ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து எல்லாம் லாட் ஆஃப் bowlers which they think that they will be playing. பத்திரானா காலி, முஸ்தபிசூர் காலி, நிஷிஷ் ராணா காலி. ஸோ உங்களுக்கு போலிங்கே இல்லை. இப்போ வந்து வருண் சௌத்ரி வந்து இன்ஜுரி, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்தி. ஸோ என்ன ஆகுதுனாக்க, பவுலிங் வந்து இவங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஊர் அவைலபிள்ங்கிறதே இல்லை. நல்ல வேலை நாராயணன் நீங்களா போட்டாரு. ஆனா கோல்டு இன்னைக்கு நாராயண் போலிங் போட்டு பாத்தீங்கன்னாக்கா 13 நாராயண் எப்படி மாசா அதே பூரா நாராயண் நீங்க சொன்னாலும் பூரா நாங்க பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸியா போயிருச்சு, ஈக்குவலா போயிருச்சு. சரி, ஐம் டெல்லிங் யூ, விக்கெட்ல ஸ்லைட்டா தான் இருந்தா போதும் ரஷித் கானுக்கோ நாராயணுக்கோ. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிளே தான். இந்த மாதிரி விக்கெட்ஸ் வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டடா பார்க்க வைக்குது. பிகாஸ் there should be even contest sir. Batters should find a way to score runs. They should grind it out. அப்பதான் வந்து it will make the contest even. One more point I want to make about this game today, Rahane. I think சைனியை போட்டு வச்சிடலாம். இந்த கிரீனுக்கு போடுறது பதிலா, கிரீன் வந்து ப்ரெடிக்டபிள்.
சைனி இஸ் நாட் ப்ரெடிக்டபிள். அவர் என்ன எங்க வேணா போடுவாரு, ஒய்டு போடுவாரு, பவுன்சர் போடுவாரு, யார்கர் போடுவாரு. ஒரு அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருந்தது நோ பால் சௌத்ரி. சீமர் போடுவாரு. ஒரு சான்ஸ். அன்பிரடிக்டபிள் போலிங் பெட்டர்மா ஆக்சுவலி. ப்ரெடிக்டபிள் போலிங் வச்சுக்கோ, he was waiting, no? இந்த கிரீனோட ஓவர் தான் பாத்தீங்கன்னா 2-3 சிங்கிள் he refused, but he know that he is going to get 2 bounces, clean அடிச்சாரு. ஸோ ப்ரெடிக்டபிள் போலிங்ல வந்து இட்ஸ் ஐபிஎல்ல இட்ஸ் ஒரு ஹிட்டர் நிக்கிறான் வச்சுங்க, அதான் இப்போ சொல்லுவாங்க எனி பேட்ஸ்மேன் 20 ரன்ஸ் இருக்கு, 2 ஓவர் 42 ரன்ஸ் இருக்கு வச்சுக்க, அடிக்கிறான்னா அடிச்சிருவான், அவனை அவுட் எடுக்கணும். அப்படி இல்லையா, ஸ்டார்க் மாதிரி போலிங் போட தெரியணும். 6 ஏர்கர் கரெக்டா எக்ஸிகியூஷன், 2 மிஸ் ஆனா கூட 4 ஏர்கர் பர்ஃபெக்டா 1 அவுட் ஆயிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு போலிங் போடுறதுக்கு ஆள் இல்லைல்ல, அதனால மீடியம் பேஸ்லாம் வச்சுன்னு நீங்க மோதினீங்கன்னா அடிச்சிருவாங்க. ரஹானே இப்ப பண்ற தப்பு பயங்கர தப்பு. நீங்க சைனி தான் போட்டிருக்கணும் அந்த ஓவரை, போட்டுதான்னா என்னோட கணிப்பு என்னன்னாக்க இவர் அவுட் ஆயிருப்பாரு தப்பா அடிச்சு. அது ஒரு சார். அண்ட் ஆல்சோ நம்ம ஷாம்ப்ரோ டீடைலா கேம் பாக்குறப்போ இன்னைக்கு பிட்ச்ல வந்து ஷார்ட் பால்ஸ் எஸ்பெஷலி அந்த விக்கெட்ல வந்து ஸ்லோவா பால் நீங்க ஷார்ட்டா கரெக்டா லெங்த் ஹிட் பண்றப்போ மெனி விக்கெட்ஸ் வந்து அந்த மாதிரி தான் போச்சு. நீங்க நிறைய பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க, நிக்கோலஸ் பூரான் எடுத்துக்கோங்க, ரிஷப் பண்டோட கேமரான் கிரீனோட ஐ மீன் கேமரான் கிரீன் பவுல் பண்ண விக்கெட் எடுத்துக்கோங்க, எல்லாமே இன்டு த பிட்ச் கொஞ்சம் பேஸ் வந்து மாடிஃபை பண்ணி கரெக்டா நீங்க சொல்றீங்க. எல்லாமே அப்படிதான். மிஷல் மார்ஸ், மார்க்ராம், பூரான் இது பந்த் எல்லாருமே ஷார்ட் பால் தான் அவுட். பூரான் தான் சார், பூரான் தான். என்னன்னாக்க ஷார்ட் பால் நின்னு வருது, பந்து நின்னு பவுன்ஸ் ஆகுது, அதனால பவுன்ஸ் நிறைய ட்ரை பண்ணாங்க. ஓகே, பட் ஆனா வந்து டியூ வந்ததுக்கு அப்புறம் அதே அந்த பால் அது எஃபெக்டிவ் இல்லாம போயிருச்சு. உனக்கு டியூ வரதுக்கு ஆன்செட் வரதுக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையும் ஷார்ட் பாலை போட்டு டக்கு டக்குன்னு தூக்குனீங்க. பட் ஒன்ஸ் டியூ வந்தவனே கொஞ்சம் பால் இன்னுமே வந்து நின்று வரது, பேட்ஸ்மேன் லைன் அப் பண்ணி அடிக்கிறதுக்கு கரெக்டா இருந்துச்சு. கேமரூன் ரீனா சொன்ன அந்த பால் வந்து சொல்லலாம், அவர் நல்லா வந்து போட்டாரு, சூப்பரானது ஒரு பால். கிட்டத்தட்ட 7 பாலுக்கு வந்து 19 ரன்னோ இல்ல வந்து சம்திங் என்னவோ இருந்துச்சு. 7 பாலுக்கு 19 ரன் இருந்துச்சு. நான் என்ன யோசிச்சேன், ஓகே கேமரூன் இந்த பால் எப்படி டாட் பால் எடுத்துருவாங்க, அடுத்த வாரம் அடிக்கிறானு தூக்கி அடிச்சு 6 அடிச்சது உடனே எப்பா என்னப்பா கொஞ்சம் அட்லீஸ்ட் காலு போடலாம்ப்பா. ஏன் வந்து கமெண்டர்ஸ் கத்திட்டே இருந்தாங்க, யாக்கர்னு ஒரு பால் இருக்கு அதை ட்ரை பண்ணலாமே, ஏன் எல்லாமே ஷார்ட் பாலா போட்டுட்டு இருக்கீங்க. கடைசியில பாத்தீங்கன்னா இப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ் நம்மள அடிக்க வருவாங்க. என்னன்னா இன்னைக்கு மட்டும் பாத்தீங்களா அரௌண்ட் த பால் வைட் யாக்கர் போட்டது ஒர்க் அவுட் ஆச்சு, ஏங்க எங்களை அப்ப நாங்க போடுறது கலாய்ச்சிங்களேன். எப்ப ஏதாவது ஒரு பேட்ஸ்மேனுக்கு வைட் யாக்கர் போடலாம், ஆடுற எல்லா பேட்ஸ்மேனுக்கும் எல்லா பிரான்சைஸும் வைட் யாக்கர் போட கரெக்டா இருக்காது. ஒரு பாயிண்ட் என்னன்னாக்கா, இன்னைக்கு முகுல் சௌத்ரி வந்து மிஸ் பண்ண பால்ஸ் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபுல்லரா போட்ட பால் தான் மிஸ் பண்ணாரு. ஸ்பின்னுக்குமே 3 பால் மிஸ் பண்ணாரு. ஓகே, எடுத்த உடனே அதே மாதிரி 2 யார்கர் வந்து he missed இந்த லாஸ்ட் ஓவர். ஸோ தட் மீன்ஸ் ஃபுல்லரா போட்டா he is not very confident. அதே இவங்க பண்ணலன்னு தெரியல, பட் ஷார்ட்டா போட்ட பால்லாம் he never missed. பாத்தீங்களா நீங்க, ஷார்ட்டா போட்ட பால் அடிச்சானா உள்ளதான் போய் வந்தது எல்லாமே. அதே மாதிரி நம்ம ஆயுஷ் பதோனி பத்தி பேசி ஆகும் சார். ஏன்னா அந்த இடத்துல வந்து மார்ஷ் அடிக்கல, மார்க்ரம் அடிக்கல, பண்ட் அடிக்கிற, பூலன் அடிக்கிறப்போ இம்பாக்ட் பிளேயரா வந்து ஆயுஷ் பதோனி தான் அந்த ஸ்டெபிலிட்டி கொடுத்தாரு. அவர் தான் இன்னிங்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணாரு. அவர் இல்லாட்டி வந்து இந்த ஸ்கோரே வந்திருக்காது. சோ 128 அந்த 128 வரைக்கும் வந்தே கிடையாது. நீங்க வந்து அந்த 128 அந்த ஒரு என்ட்ரி பாயிண்ட் முகுல் சௌத்ரி கொடுக்குறீங்கன்னா அது வரைக்கும் ஒருத்தர் டேக் ஆன் பண்ணி கொண்டு வந்து அவர் தானே காரணம். உங்களுக்கு வந்து ஆயுஷ் பதோனி வந்து எல்எஸ்சி ஆட ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே வந்து இந்த பிளேயர் கான்ஸ்டன்டா இருக்கிறாரு. அவங்கள லாங் ரன் கொடுத்தவங்க நீங்க ட்ரஸ்ட் பண்ணி கொடுக்கவும் வச்சிருக்காங்க. தட் ஹி ஹவ் ரீபெய்ட். இதே மாதிரி ஒரு ரீபெய்டா ஒரு ஷபாஸ் அஹமதோ இல்ல ஒரு அப்துல் சமதோ எங்க ரீபெய்ட் பண்ணி இன்னைக்கு வந்து யாரோ ஒருத்தருக்கு பதிலாக இவங்க கொண்டு வந்திருக்கலாம். பேஸ் வந்து நீங்க 2 பேசர், அதுக்கு அடுத்து வந்து ஒரு 2 ஆல்ரவுண்டர், அப்புறம் ஸ்பின்னர், அந்த மாதிரி நீ போக வேண்டிய செட்டப். நீங்க என்ன பண்ணிட்டீங்க, 3 பேசர் எடுத்து வை, 2 ஸ்பின்னர் எடுத்து வை, அவ்வளவுதான். ஸ்பின்னர் ஸ்பின் போடுவான், பேசர் பேஸ் போடுவான். இப்படி டைட்டா வந்து அந்த ஒரு எக்கனாமிக்கல் டீமா போறது வந்து இனிஷியலைஸ் நல்லா இருக்கும். பட் யாருக்காக ஒருத்தர் வந்து இன்னைக்கு 2 பேரும் அடி வாங்கினாங்க. ஆவேஷ் கான் அடி வாங்கினாரு, பிரின்ஸ் யாதவ் அடி வாங்கினாரு. 2 பேரும் எக்கனாமி 12-13 சொல்லி போச்சு. ஷமி சூப்பரா ஆஸ் யூஸ்வல் அவரோட அந்த கிரவுண்ட்ல வந்து அந்த ஏஸ் அந்த ஒரு பெங்கால் கிரவுண்ட்ல அந்த ஏஸ் அப்படி காட்டி கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ண, அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணதுனால தான் இங்க அந்த 200 டச் பண்ணாம இருந்துச்சு. இல்லைன்னா ஸ்பின்னர்ஸ் போட்டா அந்த ஒரு 8 ஓவருக்கு விட்டு இவங்க பார்த்துருந்தாங்கன்னா
பேசுறது பிரிபிரின்னு பிரிச்சாங்க. வேற இங்க ஏகப்பட்ட ஆப்ஷன் இருந்தும் அவங்க வந்து தே வென்ட் ஸ்டில் கோயிங் வித் கேமரன் கிரீனை தான் நீங்க வந்து 19வது போடுவீங்கன்னா ஐம் சாரி டு சே இது வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வச்சு அன்னைக்கு ஓப்பனிங் பண்ணாங்க பார்த்தீங்களா ஆர்சிபி, சார் ஆக்சுவலி அதுக்கு நான் சர்ச்சைகள் உருவாச்சு. என்ன நினைச்சேன்னா ஸ்ரீதர் சார் 15th ஓவர் வந்து ஐ மீன் இவரு போட்டார்ல வைபவ் இவரு அனுகுல் ராய் போட்டார்ல, அனுகுல் ராய் நல்லா போட்டாரு. அதுக்கப்புறம் சுனில் நரேன் போட்டு முடிச்சோடனே ரிமைனிங் ஓவர்ஸ்ல நான் என்ன நினைச்சேன்னா ஐ மீன் நான் என்ன பிளான் பண்ணேன்னா 16th ஓவர் வைபவ் ஓவரா போட்டு 17 நரேன், அதுக்கப்புறம் 18 தியாகி, 19 வைபவ் ஓவரா 20 கார்த்திக் தியாகி போடுவார் தான் நான் நினைச்சேன். பட் அவங்க வந்து கேமரான் கிரீன் போனது வாஸ் பிட் சர்ப்ரைசிங் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அது ஒண்ணு. இல்ல இல்ல 2-3 ஓவர் வந்து ஒரு ரன் ஓவர்லாம் வந்துச்சு, ஒரு ரன் ஓவர் வந்துச்சு, ஒரு 5 ரன் ஓவர் வந்துச்சு. கேகேஆர் வந்து அவங்க தான் அந்த கமாண்டிங் பொசிஷன்ல இருந்தாங்க. ஒன்ஸ் பூரான் அவுட்டு, அதுக்கப்புறம் பதோனி மட்டும் லோன் வாரியர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது கமாண்டிங் பொசிஷன்ல கையில இருந்தாங்க. பட் கேம் க்ளோஸ் அவுட் பண்றதுக்குள்ள தே லாஸ்ட் இட். இல்ல see nobody thought that this guy will hit 7 sixes. No, see other things also there. எதுக்கு சொல்ல வரேன்னா by that time ரஹானே would have known that this guy has a liking for a short ball இல்ல, அதனால தான் சைனிங் சொல்றேன் நான். நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, if you observe his first 15-20 balls நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், என்னன்னா லென்த் பால் ஷார்ட் பால்லாம் he was hitting very clean. ஃபுல்லரா போட்ட பால்ல he missed. இதை நீ அப்சர்வ் பண்ணணும்ல. பேசிக்கா பாட்டம் லைன் பிடிச்சிட்டு இருக்கான். See, he will also improve. He is terrific talent. I'm not telling no. But இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் as a captain, நான் கேப்டனா தானக்கா ஒரு பேட்ஸ்மேன் வரா வச்சுங்க, என்ன பிடிச்சிட்டு இருக்கான், பாட்டம் ஹேண்டா லாங் ஹேண்டிலா, எங்க ஸ்ட்ராங்கு, இதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ஆங்கிள் அடிப்பாங்க ஒருத்தங்க. ஸோ அங்க நீங்க பிளாக் பண்ணும். ஈவன் இஃப் யூ சே 5 runs, you are winning, right? So this is what the intermediate overs is the main defensive bowling is very very critical, and இது வந்து very very vital, especially when you defend a total defensive bowling. எப்படி நிக்க வைக்கிறதுங்கிறது வெரி டிஃபிகல்ட். அந்த மாதிரி பயங்கர இன்டெலிஜென்டா பண்ணா பாத்தீங்களா, 3-4 சிங்கிள்ஸ் ரெஃப்யூஸ் பண்ணான். கரெக்ட் அவன் பண்ணது. அவன் சிங்கிள் ஓடினானாக்க 2 பால் மிஸ் ஆயிருக்கும். அந்த 2 பால் மிஸ் ஆனதுனால 6 அடிக்கலனாக்க ரேட் 20 ரன் இருக்கும் கடைசி ஓவர். அவன் பயங்கர கால்குலேட் பண்ணான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனா ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் actually, and he believed in his confidence. He backed himself to the tilt. கடைசியில் சொல்றான் பாருங்க, 4 பால் இருக்கு 7 ரன் அடிக்கணும். அவன் சொல்றான் ஒரு பால் நான் டெஃபினட்டா அடிச்சிருக்கேன்றான் இன்டர்வியூல அஷ்ரபாக்கு. So that means how much of confidence this guy is having. சூப்பர். நான் நேற்று சொன்னேன் கேம் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். சரி ஓகே சார். அப்புறம் நேற்று விஷயம் அவன் பத்தி பேசுறப்போ நம்ம நிறைய ஃபாலோவர் சொல்லியிருந்தாங்க, ஒரு பால் வந்து பவுண்டரி குஷன்ல டைரக்டா பட்டுச்சு, which is a 6. அதுதான் கமெண்டேட்டர்ஸும் சொன்னாங்க. பட் தட் வாஸ் மிஸ்டேக்கன்லி given 4 ன்னாங்க சார். டிட் யூ நோட்டீஸ் தட்? இல்ல மில்லர் அடிச்ச ஷாட்டா, டேவிட் மில்லர் அடிச்ச ஷாட் அப்போ கடைசி ஓவர்ல இல்ல, ஐ திங்க் தட் வாஸ் சம்திங் பிஃபோர் ஓவர்ல ஒரு பால் வந்து டைரக்டா குஷன்ல பட்டுச்சு. பட் தட் வாஸ் given 4 அப்படின்னு போட்டிருந்துன்னு சொல்லிட்டு ஃபாலோவர் சொல்லியிருந்தாங்க. கான்ஸ்பிரசி மாதிரி இந்த மாதிரி. இப்ப இன்னைக்கும் பாத்தீங்கன்னா திக்வேஷ் ரத்தியோட அந்த கேட்ச் வந்து பட்டுச்சு, ஃபினால அந்த கேட்ச் வந்து இந்த குஷன் பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சி என்னத்தான் நம்ம 3D இல்ல வந்து எவ்வளவு ரெசல்யூஷன் நம்ம என்ன பார்த்தாலும் போனாலும் நம்ம there is always one angle which is beyond our eyes or beyond what camera can't capture or something. இப்ப திக்வேஷ் ரத்தி பாத்தீங்கன்னா நல்லா அந்த கர்வ்ல வரும்போது கர்வ்ல கரெக்டா கால் மடிச்ச மாதிரி தான் தெரியுது. ஆனா என்ன சொல்றாங்க, பேண்ட் அந்த ஃபிளாப் பட்டுருச்சு, பேண்ட் அந்த எக்ஸ்ட்ரா ஃபிளாப் வந்து பட்டுருச்சு, அப்படி இல்ல லேஸ் பட்டுருச்சு, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம வந்து இஃப்ஸ் பட்ஸ் எல்லாமே சொல்லலாம். கார்த்தி மேட்ச் முடிஞ்சு என்ன சொல்லலாம், கையில இருந்த வந்து ஒரு சிங்கிள் அடிச்சிருந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. ஆக்சுவலி கிரீன் பத்தி பேசுறோம், ஃபின் ஆலன் பத்தி பேசணும். அவருமே வந்து ஹஸ் நாட் லிவ்ட் அப் டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பட் ஓகே, லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். பிரெடிக்ஷன்ஸ் பேசலாம். நானும் ஸ்ரீதர் சாரும் கேகேஆர் சொல்லியிருந்தோம், ஷாம்ப்ரோ எல்எஸ்சி சொல்லியிருந்தாரு. என்னன்னு தெரியல, நான் பிரெடிக்ட் பண்ணாலே ஜெயிக்காதுங்கிற மாதிரி விளையாடுறாங்க எல்லா டீமும். வெறுப்பா இருக்கு சீரியஸா. பட் ஓகே, ஷாம்ப்ரோ இல்ல இன்னைக்கு வின் பண்ண வேண்டிய கேம் தான் கேகேஆர். ஜஸ்ட் மிஸ்கர் தானே. நோபடி தாட் முகுல் சௌத்ரி will hit like this, no, generally speaking. ஓகே, சோ மூவிங் ஃபார்வர்ட் அப்படியே நாளைக்கு கேம் போயிடலாம். ஆர்சிபி vs ஆர்ஆர், அப்படியே டாப் 3 அண்ட் அதர் ஸ்டஃப்ஸ் நம்ம கம்பேர் பண்ணிடலாம். ஓகே, சோ நாளைக்கு வந்து a good clash in terms of காம்படிஷன். அப்படி ஏன் அப்படின்னா both teams have maintained their winning streak. ஸோ வந்து சோஃபார் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்திருக்காங்க ரெண்டு டீம்ஸும். ஸோ பேட்டில் ஆஃப் பிக் டீம் சோஃபார் இந்த சீசன்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ டாப் 3 எடுத்துக்கலாம். ராஜஸ்தான் அண்ட் ஆர்சிபி நம்ம கம்பேர் பண்ணிடலாம். வைபவ் சூரியவன்ஷி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஃபாலோட் பை துருவ் ஜுரல். இங்க வந்து தேவ்தூத் படிக்கல், ஐ மீன் ஃபில் சால்ட், விராட் கோலி, தேவ்தூத் படிக்கல். ஸோ டாப் 3 how much would you rank out of 20? எனக்கு ஆர்ஆர் வந்து 18.5, ஆர்சிபி 17. எனக்கு ஆர்ஆர் 17, ஆர்சிபி 19. ஓகே, ஐ எம் கிவிங் ஆர்ஆர் 18. இந்த டாப் 3 வந்து உண்மையா கன்னா இருக்கு.
I mean, Dhruv Jural, yeah, promising figure. So hopefully he will deliver. RCB 17.5 தரேன். Maybe கோலி அண்ட் படிக்கல் ரெண்டு பேருமே வந்து ஐ மீன் தே ஹவ் பிளேட் வெல், பட் ஸ்டில் அந்த ஆர்ஆரோட கம்பேர் பண்றப்போ ஒரு 0.5 டவுன் நான் ஃபீல் பண்றேன், அவ்வளவுதான். லெட்ஸ் கோ டு மிடில் ஆர்டர். ஆர்ஆர் வர்சஸ் ஆர்சிபி கம்பேர் பண்ணிடலாம். ஸோ யூ ஹேவ் ரியான் பராக், சிம்ரான் ஹெட்மேயர், டோனவன் ஃபெரேரா, ரவீந்திர ஜடேஜா. இங்க நீங்க பாத்தீங்கன்னா ரஜத் பட்டிதர் இருக்காரு, ஜிதேஷ் சர்மா இருக்காரு, டிம் டேவிட் இருக்காரு, குருணால் பாண்டியா இருக்காரு, ரொமாரி ஷெப்பர்ட் இருக்காரு. ஸோ how much do you give out of 10? RR 17, RCB 18. RR 15, RCB 19. ஏன்னா ஆர்ஆர் வந்து அவங்க மிடில் ஆர்டர்ஸ் வந்து பெருசா வந்து இது வரைக்கும் பெருசா எங்கேயும் யூஸ் பண்ணவும் கான்ட்ரிபியூட்டும் பண்ணவே இல்லை. த லைக்ஸ் ஆஃப் டானன் ஃபெரரா ஹேவன் கம் டு த பார்ட்டி. அதே மாதிரி ஹெட்மயர் இன்னும் பெருசா உள்ள வரல. ஜட்டுவின் கையில வந்து பேட்டிங் பண்ணி ஒரு 7 ரன் தான் எடுத்தாரு அங்க ஜிடி கூட ஆடும் போது. ஸோ மிடில் ஆர்டர் நம்பி இல்லை, ஆர்ஆர் டாப் 3 நம்பி தான் இருக்கு. வேற ஆர்சிபி மிடில் ஆர்டர்லயும் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டீம் வச்சிருக்கிறாங்க. ரஜத் அவர் ஒரு ஜோன்ல இருக்கிறாரு, டிம் டேவிட் இன்னொரு ஜோன்ல இருக்கிறாரு. இதுல ஆடவே ஆடாத ஜோன்ல குருணால் பாண்டியாவும் ஜிதேஷ் சர்மாவும் இருக்கிறாங்க. இன்னும் பேட்டிங்கே வராத ஜோன்ல ரொமாரி ஷெப்பர்ட் இருக்காரு. ஸோ 2 ஜோனு பிளஸ் கூட வந்து 3 பேரு வந்து உள்ள இன்னும் வராதனால ஐ எம் ரேட்டிங் ஆர்சிபி ஐயர். ஸோ ஆர்சிபி 19, ஆர்ஆர் 15. ஸோ எனக்குமே ஆர்ஆர் மிடில் ஆர்டர் மேல நம்பிக்கை இல்லை. பிளஸ் டோனவன் ஃபெரேரா, ஜடேஜா இன்னும் அன்டெஸ்டட். ஸோ ஐ எம் கிவிங் 15.5 ஃபார் ஆர்ஆர். ஆர்சிபி சாலிடா 18 தரேன். நல்ல கன்னா இருக்கு. டிம் டேவிட், ரொமாரி ஷெப்பர்ட்லாம் நல்ல பவர் ஹவுசஸ். ஸோ ஐ எம் கிவிங் 18. அப்படியே நம்ம ஃபாஸ்ட் பவுலிங் போயிடலாம். சந்தீப் சர்மா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், நாண்ட்ரே பர்கர், துஷார் தேஷ்பாண்டே. ஸோ இங்க வந்து வி ஹேவ் ஜேக்கப் டஃபி, புவனேஸ்வர் குமார் அண்ட் தென் ஃபாலோட் பை மங்கேஷ் யாதவ் ஒரு அபிநந்தன் சிங். என்னை பொறுத்த வரைக்கும் RR கன்னா இருக்காங்க ஃபாஸ்ட் போலிங்ல 18 அவங்க, RCB 17. சேம் And நம்பர்ஸ். ரொமாரி ஷெப்பர்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆர்ஆர் 18, ஆர்சிபி 17. ரொமாரி ஷெப்பர்ட் தான். ரொமாரி ஷெப்பர்ட் ஒன்னும் எக்ஸ்ட்ராவா இன்னும் ரன் கொடுப்பாரே தவிர கண்ட்ரோல் பண்ணது எதுவுமே கிடையாது அங்க. ஓகே, ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் சாலிடா ஆர்ஆர் 18, ஆர்சிபி 16.5 தரேன். அப்படியே நம்ம ஸ்பின் போயிடலாம். ஸ்பின் அட்டாக் வந்து ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரவி பிஷ்னாய் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். அப்படியே ஆர்சிபி பார்த்தா வி ஹேவ் குருணால் பாண்டியா அண்ட் சுயேஷ் சர்மா. ஸோ how much do you give out of 10? RR 17, RCB 18. RCB ப்ரோவன் ஸ்பின் பவுலர்ஸ் ரெண்டு பேருமே கம்பேர் டு RR. பிஷ்னாய் செம ஃபார்ம்ல இருக்காரு அங்க. ரவி ஜட்டு இன்னும் வந்து சிஎஸ்கே மேட்சுக்கு அப்புறம் இன்னும் அந்த பழைய ஜட்டு நம்ம பார்க்கல. அதனால வந்து ஆர்ஆர் வந்து நான் வந்து அந்த 17 நான் கொடுக்குறேன். ஆர்சிபி ஒருத்தர் தான் ஸ்பின்னர், இன்னொருத்தர் பேஸ் பவுலர்ப்பா. 110, 120 போடுறலாம் ஸ்பின்னர் கிடையாதுப்பா. அவர் வந்து நீங்க வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் பேசர்னு கொண்டு போறோம். ஸோ ஒரு ஸ்பின்னர் வச்சு அவங்க ஆடுறதுனால சுயாஷிக்கு வந்து நான் வந்து 17 தான் கொடுக்குறேன். குணால் பாண்டே இஸ் நாட் அ ஸ்பின்னர். ஸோ நான் ரெண்டு பேருக்குமே 17 தரேன். அப்படியே கேப்டன்சி பேர்லாம் ரியான் பராக் வர்சஸ் ரஜத் பட்டிதர். how much do you give out of 20? ரெண்டு பேருமே 17 தான் என்னை பொறுத்த வரைக்கும். நாட் மச் டு சூஸ் as regards captaincy. ஆர்ஆர் 17, ஆர்சிபி 18. பியூர்லி ஃபார் த ரீசன் ஒரு டீம் ஆஃப் சூப்பர் ஸ்டார்ஸை லீட் பண்ற ஒரு கேப்டன் ஒரு சைடு, இன்னொரு டீம் ஆஃப் யங்ஸ்டர்ஸை லீட் பண்ண ஒரு 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 கேப்டன். 2 ஆர்பி, அதில் ஒரு ஆர்பி வந்து 10 கப்பை முதல்ல அடிச்சு முடிச்சு காலி பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஃபார்மர் ஐபிஎல் மெஜாரிட்டி ட்ராஃபி வினர்ஸ் அடிச்சு வீட்டுக்கு அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஆர்ஆர் பக்கம் கொஞ்சம் அந்த வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. த வே ஹி ரிசர்வ்ஸ் அஃப்கோர்ஸ் அவர் மேலே ப்ரொமோட் பண்ணி ஆட வருது, டோனன் ஃபெராருக்கு சான்ஸ் கொடுக்காம இருக்குது, ஹெட்மயர் ரொம்ப லோவாக இருக்குதுன்னு நிறைய தப்பும் அவர் பக்கம் இருக்கு. பட் ஆட போகிறது ஆசாம், அவங்களுக்கு இன்னும் குஜாலா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க ஆர்சிபி மும்பை மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் அங்கே ஆட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சேம் அன்எக்ஸ்பிளைன் டெரிட்டரி விஸ் வாட் ஹேப்பன் வித் சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இங்கேயும் ரிப்பீட் ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, ஸோ நான் வந்து ரியான் பராக் 16.5 தரேன். பட்டிதர் 18 தரேன். ஆப்வியஸ்லி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அண்ட் நல்லா பண்ணியிருக்காரு, நத்திங் டு கம்ப்ளைண்ட். ஸோ 18. அப்படியே நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பேர்லாம். ஸோ ஹூ இஸ் வினிங் டுமாரோ? I think still they are playing in Guwahati. Yeah, they have a chance. I mean, RR might win because the top Adikam stand. Like no, as it it can change, but it's not a scheme of things. So I back these openers to once again score and somebody else in the middle order to come big. Maybe Hitmire, is day tomorrow. So ஃபார்மர் ஆர்சிபி பிளேயர் அகேன்ஸ்ட் ஆர்சிபி, பெர்ஃபார்ம் அகேன்ஸ்ட் ஆர்சிபி. அது ஒரு டெம்ப்ளேட் ரொம்ப வருஷமா ஓடிட்டு இருக்குது. சரி, எனக்கு வந்து ஆர்ஆர் வுட் பி தி ஐடியல் எட்ஜ் மாதிரி தெரியுது. ஈவன் தோ மேன் டு மேன் கம்பேரிசன்லாம் பார்க்கும்போது இங்கே ஆர்சிபி வேற லெவலாக தெரிஞ்சாலும் அந்த கண்டிஷனில் அவங்க இதை புட் லைக் லாஸ்ட் டைம் மும்பைக்கு இதை புட் அண்ட் மிக்சட் சாயில் பிச்சர் இல்லை பிளாக் சாயில் பிச்சர் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். பால் கரெக்டாக வந்து அந்த வரல, அண்டர் கவரில் கொஞ்சம் பேல் கேரி ஆச்சு. அதுக்கப்புறம் பால் சுத்தமாக எழும்பவே இல்லை. ஸ்பீட் பேஸ் பண்ணி குறைச்சி போட்டு காலி பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் டாக்டிக்கலாகவும் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
அசாம் கிரிக்கெட் அசோசியேஷன் நோயிங் பராகனால கொஞ்சம் டாக்டிக்கலாவும் அவங்க இடத்த சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது சின்னசாமி நம்ம எழுதி கொடுத்துடலாம். நம்ம வந்து ஆர்சிபி கண்ணமூட்டி எழுதி படுத்துடலாம் மேட்சை பார்க்க. பட் கவாஹாத்தி ஸோ அங்க அப்பர் ஹேண்ட் வந்து ஆர்ஆருக்கு இருக்கு. ஸோ ஐம் கிவிங் இட் ஃபார் ஆர்ஆர். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் என்னதான் சொன்னாலும் ஆர்சிபி கன் டீம். ஸோ வந்து ஹானஸ்டா பேசணும்னா ஐ திங்க் ஆர்சிபி ஆர் மச் ஸ்ட்ராங்கர் டீம் எனக்கு தோணுது அஸ் யூனிட். ஸோ ஐ எம் கிவிங் ஆர்சிபி எட்ஜ் டுமாரோ. ஸோ ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டோம் மக்கள், நீங்க உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. ஆனா அதே அந்த நீங்க சொன்ன அதே கன் டீம் தான் ஆடின எல்லா டீம் கூட கரெக்டா 200 சூப்பரா கன்சீட் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் வந்து அங்க எஸ்ஆர்ஹெச் கிட்ட பவர் பிளேக்குள்ளேயே மேட்சை க்ளோஸ் பண்ணிருக்கணும். 30-4 இருந்த ஒரு ஸ்கோரை வந்து 200 கொண்டு போய் விட்டது. ரெண்டாவது மேட்ச்லயும் வந்து சிஎஸ்கே இதே மாதிரி பவர் பிளேக்குள்ள போலிங் ஒரு 3 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் ஆப்போனண்ட்டை நீ 150-170 சொல்லணும். கடைசியில பார்த்தா சிஎஸ்கே கூட யூ லாஸ் பை எவ்வளவு ரன்? 40 ரன்ல லாஸ். 210 அடி விட்டீங்களா? ஸோ கன் டீம் கரெக்டா 200 கொடுக்குறாங்க. யாரா அதை மட்டும் கரெக்டா ஆர்ஆர் மட்டும் அதெல்லாம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ஸ்ல 200 கன்சீட் பண்றதெல்லாம் ஐ டோன்ட் see a flaw there. பட் ஓகே, வாட் எவர், லெட்ஸ் see நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. Until then, thank you from Sridhar sir, Smithyan and Shambro. Thank you.